ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाशात देशतारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். நிறைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் சதுஸ்லோகி ஆஃப் ஸ்ரீமத் பாகவத்துடைய கண்டினியூஷன் தொடர்ச்சி 36வது பதத்துடைய 3வது பாகம். 36வது பதம் ஏதாவத்யேவ ஜிக்ஞாஸ்ய தஸ்ய ஜிக்ஞாசுனாத்மனஹ அன்யவதிகரேகாப்யாம் யஸ்யா சர்வத்ர சர்வதா. பரம சத்தியமான முழுமுதற் கடவுளை தேடும் ஒருவர் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்நிலை வரைக்கும் தேடுவார் என்பது நிச்சயம். இது நேற்றைய வகுப்போட தொடர்ச்சிதான். எல்லாருமே பகவானை தேடிட்டு தான் இருக்காங்க. சிலர் நேரடியா தேடுறாங்க, சிலர் மறைமுகமா தேடுறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். பகவானோடு ஹரே கிருஷ்ணா, பகவானோடு இணைவதுதான் யோகம் என்று அழைக்கப்படுகிறது. யுஜ்யதே இது யோகா, பகவானோடு இணைவது. யோக இந்திரிய சம்யமா, மனதையும் புலன்களை கட்டுப்படுத்தாம ஒரு யோகத்துல பக்குவமாக முடியாது. அப்ப பௌதிகவாதிகளால பகவானை உணர முடியல. காரணம் என்னன்னா, அவங்களால தன்னுடைய கட்டுக்கடங்காத புலன்பத்தினால, பௌதிகவாதிகள் கட்டுக்கடங்காத புலன்பத்தினாலும் பௌதிக கவர்ச்சியினாலும் மாயினுடைய கவர்ச்சியாலும் அறியாமையாலும் ரஜஸ் தமஸ் ரஜோகுணத்தின் தமோ குணத்தின் ஆதிக்கத்தினாலும் கட்டுக்கடங்காத பௌதிக ஆசை, அப்புறம் அறியாமை, அப்புறம் ரஜஸ் தமஸ், அதன் மூலமா ஏற்படக்கூடிய பொய் அகங்காரம், இதெல்லாம் தடுக்குது அவங்கள கிருஷ்ணரை தேடாம நேராவோ அல்லது மறைமுகமாவோ கிருஷ்ணன் வராம அவங்க மறைமுகமா கிருஷ்ணனுடைய புறசக்தினால கவலைப்படுது. கிருஷ்ணனுடைய மாயாசக்தி, பௌதிகவாதிக கிருஷ்ணனுடைய மாய சக்தினால கவலைப்படுது. சரி, அடுத்தது ஆன்மீக பாதைக்கு வந்தவங்க அவங்களும் கிருஷ்ணரை தேடுறாங்க. ஆனா சிலர் நேரடியா தேடுறாங்க, சிலர் மறைமுகமா தேடுறாங்க. நேரடியா தேடினாலும் அல்லது ஆன்லைன் கிளாஸ்ல யாராவது அன்மியூட் ஆகிட்டே இருக்கும். சரி, அப்போ நேரடியாவோ அல்லது மறைமுகமாவோ, நேரடியா அல்லது மறைமுகமா எப்படியாவது கிருஷ்ணரை தேடிட்டு தான் இருக்காங்க. அதனால மறைமுகமா தேடுற பாதையை கைவிட்டு நேரடியான பாதையை தேர்ந்தெடுக்கும். எல்லா யோகங்களும் இறுதியில பக்தியில தான் முடிவடையும். எல்லா யோகமும் எங்க முடிவது? இறுதியில அதான் இந்த இடத்துக்கு வந்துதான் ஃபைனலி இங்க வந்துதான். ஒருத்தர் எந்த முறையை மேற்கொண்டாலும், ஒருத்தர் எந்த யோக முறையை மேற்கொண்டாலும் இறுதியில் அவரு பக்தி தொண்டுகிற தளத்துக்கு வர வேண்டிதான். அதனாலதான் பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் பல்வேறு யோக முறைகளை பற்றி சொல்லிட்டு பக்தி யோகம் தான் உயர்ந்ததுன்னு ஸ்தாபிக்கிறார். ஹோல் பகவத்கீதை முழுவதுமே பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா சொல்லிட்டே வருவார். ஒவ்வொரு யோக முறையா சொல்லிட்டு வர்றார். 2ஆம் அத்தியாயம் சாங்கி யோகம், 3ஆம் அத்தியாயம் கர்ம யோகம், 4ஆம் அத்தியாயம் ஞான யோகம், 5ஆம் அத்தியாயம் கர்ம யோகம், அதாவது நிஷ்காம கர்ம யோகம், 6ஆம் அத்தியாயம் தியான யோகம்.
6ஆம் அத்தியாயம் வரை கிருஷ்ணர் வந்து ஒரு யோக முறையா சொல்லிட்டு வர்றாரு. அந்த ஒரு யோக முறையும் எங்க முடியுதுன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. சாங்கிய யோகம் 2ஆம் அத்தியாயத்துல சாங்கிய யோகத்தை பத்தி சொல்றாரு. பகவத்கீதையுடைய 2ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா வந்து சாங்கிய யோகத்தை பத்தி சொல்றாரு. சாங்கியா அப்படின்னா கவுண்டிங், எண்ணிக்கை. அல்ல சாங்கியம் என்றால் ஒரு விஷயத்தை எடுத்து பிரித்து ஆராய்வது, பகுத்து ஆராய்வது, பகுத்து ஆராய்ந்தறிதல். அப்ப சாங்கிய யோகம்னா உடலுக்கும் ஆன்மாவுக்குள்ள வேதத்தை பகுத்து ஆராய்ந்து அறிவது. உடல் எத்தகையது, ஆத்மா எத்தகையது, இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்புக்கான காரணம் என்ன, 24 மூலக்கூறுகள் எப்படி தோன்றியது, 24 மூலக்கூறுகள் எப்படி செயல்படுது, இது எல்லாம் ஆராயறதா சாங்கிய தத்துவம். இந்த சாங்கிய தத்துவம் எங்க வந்து முடியும், இப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போனா ஜீவாத்மாங்கிறது யாரு, பௌதிக இயற்கைங்கிறது என்ன, பஞ்சபூதங்கள் என்ன, இதெல்லாம் எங்க இருந்து இப்படி கடைசி இது எங்க வந்து நிக்கும், கிருஷ்ணாக்கு வந்து நிக்கும். வேர், வேறு ஒரு மரத்தினுடைய வேரை ஆராயும். ஒரு மரம் வந்து ஒரு மரம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கறது அது வேரை வச்சுதான் இருக்கு. ஒரு மரம் எவ்வளவு வலுவானது, வேர் ஊன்றி, வேர் எந்த அளவுக்கு அந்த வேர் நிலத்துல ஊன்றுதோ அந்த அளவுக்கு அந்த மரம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது. எப்படி ஒரு மரத்துக்கு வேர் யதார்த்தரோ மூல, யதார்த்தரோ மூல நிசேஷனேன ஸ்கந்தி தஸ்கந்த புஜோபசாகா. பாகவத் என்ன சொல்லு, யதார்த்தரோ மூல நிசேஷனேன திஸ்கந்தி தஸ்கந்த புஜோபசாகா. தரோர்னா மரம், தரோ அப்படின்னா மரம், தாரு, தாரு அப்படின்னா மரம், மூலா அப்படின்னா வேர், தரோர் மூல மரத்தினுடைய வேர். ஒரு மரம் எப்படி வலுவானதுங்கிறத அந்த வேர் தான் தீர்மானிக்கும். யதார்த்தரோ மூல நிசேஷனேன தித்தந்தி தஸ்கந்த புஜோபசாகா. சரி, நம்ம ஆரோக்கியமா இருக்குமா இல்லையாங்கிறது எது தீர்மானிக்குது, நான் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா அப்படிங்கிறது எது தீர்மானிக்கும். இப்போ ஒரு மரம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத அதோட வேர் தீர்மானிக்கும். அதே மாதிரி இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கா இல்லையாங்கிறத எது தீர்மானிக்கும், வயிறு. மூளை வேலை செய்யணும், வயிறுக்குள்ள உடம்புனதான் வேலை செய்யும். வயிறு பிராணோபகாரம் எதேந்திரியானா, எப்படி வந்து வயிற்றுக்கு உணவளிக்கிறதுனால, வயிற்றுக்கு உணவளிப்பதனால உடலில் உள்ள எல்லா பாகம் நல்லா வேலை செய்யுமோ, எப்படி வேருக்கு நீர் ஊற்றுவதால அந்த மரத்துடைய இலை கிளைகள் பூக்கள்லாம் செழுமையாகுமோ, யதார்த்தரோ மூல நிசேஷனேன தித்தந்தி தஸ்கந்தம் ஜோபசாகா பிராணோபகாரம் எதேந்திரியானா சர்வாகரணம் அச்சுதேஜா. பகவான் கிருஷ்ணர், ஒருவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைவதாலேயே எப்படி வேருக்கு நீர் ஊற்றுவதால் அந்த மரம் நல்லா செழுமையா இருக்கும், எப்படி வயிற்றுக்கு உணவளிப்பதால் எல்லாம் உடல் உள்ள எல்லா பாகம் ஆரோக்கியமா இருக்கும், அது போல விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதா எல்லாம் திருப்தி அடையும். யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம். அவர் திருப்தி அடைஞ்சா எல்லாரும் திருப்தி அடையும், அவர் திருப்தி அடைஞ்சா எல்லாரும் திருப்தி. அதனால இங்க எந்த யோக முறை பண்ணாலும் அங்க விஷ்ணுகிட்ட வந்துதான் ஆகும், ஃபைனலி அவருக்கு தான் வந்தாகும். சோ எல்லா யோகமும் அவரை அடையிறது தான், ஏன்னா அவர்தான் வேர். அதனாலதான் என்னைக்கு சொல்லுவார் 7th கேண்டோல, பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்துல படிக்கிறோம். என்னைக்கு என்ன சொல்றாரு தன்னுடைய அசுர நண்பர்களுக்கு, ஓ அசுர நண்பர்களே, நான் போய் கடும் தவம் செய்ய போறேன். கடும் தவம் செஞ்சு இந்த தர்மத்துக்கு வேறா இருக்கிறது விஷ்ணு, தர்மத்துக்கு வேறா இருக்கிறது விஷ்ணு. அந்த விஷ்ணுவை கொண்டுட்டா அப்படின்னு சொன்னா, நான் அந்த விஷ்ணுவை கொண்டுட்டா அதுக்கப்புறம் அந்த கிளைகள் எல்லாம் தேவர்கள்லாம் இருக்காங்க, தேவர்கள் பிராமணர்கள் குட்டிகள் இதெல்லாம் பீஸ் பீஸ் ஆயிடும். விஷ்ணு, விஷ்ணு தான் சென்டர் பாயிண்ட். விஷ்ணு தான் விஷ்ணு தான் சென்டர் பாயிண்ட், மையப்புள்ளி. விஷ்ணு தான் மையப்புள்ளி. அதனால விஷ்ணுவை கொல்லப்பட்டா, விஷ்ணுவை கொண்டுட்டேன்னு சொன்னா இந்த தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் பிராமணர்கள் தானா செத்து விடுவாங்க. அவங்க எல்லா சக்தி இழந்துருவாங்க. விஷ்ணு கொல்லப்பட்டா இவங்க எல்லாம் விஷ்ணு சார்ந்துதான் இருக்காங்க, விஷ்ணு தான் அவங்க சக்தியை பெறாங்க. அந்த விஷ்ணுவை கொண்டுட்டேன்னா இவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செத்து போயிடுவாங்க. பாருங்க, என்ன கஷிப்பு தெரிஞ்சு வச்சிருக்காரு. என்ன கஷிப்பு ஒரு அசுரன், அவருக்கு தெரியுது விஷ்ணு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், விஷ்ணு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம்ன்றது ஒரு நல்லா தெரியுது. அவர் தான் பரமாத்மா, கிருஷ்ணர் தான் பரமாத்மான்னு தெரியுது, ஜீவாத்மா ஒண்ணு இருக்குன்னு தெரியும். என்ன கஷிப்பு ஜீவாத்மான என்ன பரமாத்மாங்கிறது யாரு பௌதிக எல்லாம் தெரியும். அப்புறம் அவர் கிருஷ்ணர் சரணடையில பொய்யங்கார் தடுக்குது, நான் ஏன் அந்த விஷ்ணு வழிபடும், நான் அந்த விஷ்ணுவோட சக்தி உள்ளவனாவேன்.
விஷ்ணு நான் பழி வாங்குவேன், என் சகோதரனை கொண்டதுனால அந்த விஷ்ணு பழி வாங்குவேன். சோ விஷ்ணு தான், கிருஷ்ணர் தான் சென்டர், சென்டர் பாயிண்ட். கிருஷ்ணர் தான் மைய புள்ளி இல்லையா? கிராஃப்ல போடுவாங்க, ஒரு சின்ன புள்ளி வச்சு அதுல இருந்து அப்படியே டெவலப் ஆயிட்டு இருக்கு. டாட், சின்ன டாட் வச்சு அதுல இருந்து கிராஃப் வரையும், அதான் சென்டர் பாயிண்ட். சோ அதனால ஒருத்தர் என்ன பண்ணாலும் இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகும். ஒருத்தர் எந்த யோக முறையை பயிற்சி பண்ணாலும், ஒருத்தர் கர்ம யோகம் பண்றாரு, கர்மத்தை யோகமா செய்யுது கர்மயோகி. கர்மயோகி என்னது? கர்மண்யேவா அதிகாரஸ்தே மாபலேஷு கதாசனா. அர்ஜுனா, அவனுக்கு செயல் பண்ண மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, உரிமை கொண்டாடாத, அது மேல பட்டுதலும் வைக்காத, செயல் மேல பட்டுதலும் வைக்காத, அதுக்கு உரிமை கொண்டாடாத, அப்படி செயல்படும். இது எவ்வளவு கஷ்டம். யாராவது யார்கிட்டயா போய் நீங்க உங்களுடைய வேலை மேல பட்டுதல் வைக்காதீங்க, அப்புறம் அந்த பலன் அதுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னா வேலைக்கே வர மாட்டாங்க இல்லையா? வேலைக்கு, நீங்க வேலைக்கு வந்தா உங்களுக்கு சம்பளம் கிடையாது, அதே சமயம் நீங்க சும்மா வேலை செஞ்சுட்டு போகணும், யாருமே தயாரா இல்லை. அதனால இந்த செயலை யோகமா பண்றதுன்னா கிருஷ்ணருக்காக பண்ணணும். யோக கர்மஸ்து கௌசலம், கிருஷ்ணருக்காக செயலாடும். வெறுமனே செயலை துறப்பதனால ஒரு யோகி ஆயிட முடியாதுங்கிற கிருஷ்ணா. வெறுமனே செயலை துறக்கிறதுனால அவர் துறவி ஆயிட முடியாது. ரிப்பீட்டடா சொல்றாரு. 6ஆம் அத்தியாயத்துல, 6ஆம் அத்தியாயத்து முதல் ஸ்டார்டிங்ல, 5ஆம் அத்தியாயத்துல வெறுமனே செயலை துறக்கிறதுனால ஒரு துறவி ஆயிட முடியாது, செயலின் மேல் உள்ள பற்றுதலை துறக்கும். எந்த ஒரு பௌதிக பற்றுதல் இல்லாம செயலின் மேல் உள்ள பற்றுதலை துறக்கும். ஒரு குருபஸ்தர் அப்போ ஒரு பக்தர் சந்தேகம் கேட்டார். பக்தி சாஸ்திர வகுப்புல லாஸ்ட்ல இதை பத்தி பேசிட்டு ஒரு பக்தர் சந்தேகம் கேட்டாரு. பிரபு, நீங்க செயலை செயலை துறக்க வேண்டியதில்லை, அதே சமயத்துல செயல் மேல பற்றுதல் கொள்ளக்கூடாது, வெறும் கடமைக்காக மட்டுமே, போருக்காக மட்டுமே போர் புரிய வேண்டும், பேருக்காக மட்டுமே போர் புரிய வேண்டும். இதுதான் அர்ஜுனன் கிருஷ்ணர் அர்ஜுனன் சொன்னது. அர்ஜுனா, நீ செயலினுடைய பலனை எதிர்பார்க்காத, அதை உரிமை கொண்டாடாத. அப்ப எப்படி நான் ஒரு குடும்பஸ்தரா இருந்து எப்படி நான் அதை பண்றது? நான் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், நான் எப்படி செயலோடைய பலனை எதிர்பார்க்காம இருக்க முடியும்? நான் எப்படி உரிமை கொண்டாடாம இருக்க முடியும்? இங்க என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா, நம்ம ஒர்க் பண்ணலாம், கிருஷ்ணருக்காக ஒர்க் பண்ணணும், கிருஷ்ணருக்காக ஒர்க் பண்ணணும். சோ அப்போ அந்த பொய்யகங்காரம் வரும்போது நான் பண்ணேன், இந்த பொய்யகங்காரம் வரும்போது நான் செஞ்சேன். இந்த பொய்யகங்காரம் ரெண்டு விதமா செயல்படுது. ஒரு பொய்யகங்காரம் எனக்கு வேண்டாம் விட்டுட்டு போயிரு, ஒரு பொய்யகங்காரம் வேண்டாம் விட்டுட்டு போயிரு, இன்னும் இது நான் பண்ண மாட்டேன். இன்னொரு பொய்யகங்காரம் நான் தான் செஞ்சேன். யாரு வேணாம் விட்டுட்டு போயிடுறாங்க, நோ எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு பேரளவான துறவு, பேரளவான துறவு அது ரெக்கமெண்ட் பண்ணல சாஸ்திரம். பிராபஞ்சிகதா பிராபஞ்சிகதா ஹரி சம்பந்த வஸ்துனா முமுட்சுபி வைராகியம், முமுட்சுபி பரித்தியாகம், வைராகியம் பல்கு உச்சு, பல்கு வைராகியம். பல்கு வைராகியம், யுத்த வைராகியம் ரெண்டு இருக்கு. பல்கு வைராகியம் என்னது? எனக்கு எதுவுமே வேண்டாம்னு தூக்கி போடுறது. நோ, எனக்கு இந்த ஜட உலகம் வேண்டாம், ஜட உலக வாழ்க்கை வேண்டாம். செயற்கையான துறவு, செயற்கையான துறவை கிருஷ்ணர் ரெக்கமெண்ட் பண்ணல, கிருஷ்ணா பரிந்துரைக்கல. அட் த சேம் டைம் வைராக்கியம், யுத்த வைராக்கியம், நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தி யுத்த வைராக்கியம், தன்கிட்ட உள்ளதை கிருஷ்ணருக்காக பயன்படுத்தி யுத்த வைராக்கியம். பல்கு வைராக்கியம், யுத்த வைராக்கியம் ரெண்டு இருக்கு. பல்கு வைராக்கியம்ங்கிறது சும்மா பயந்து போய் திறக்குது, பயத்தினால எனக்கு இங்க அட்டாச்மெண்ட் வந்துருமோ. சோ ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை தியாகம் செய்யறது வைராக்கியம் இல்லை, அது துறவு இல்லை. அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்றாரு, இவர் சத்திரியன், இதை தூக்கி போட முடியாது. சத்திரியன், இவர் சத்திரியா, இவர் கிரகஸ்தா, இவர் சத்திரியனும் குடும்பஸ்தனுமா இருக்கிறதுனால
உன்னால துறவை ஏற்க முடியாது. துறவை ஏற்க முடியாது. அதனால கிருஷ்ணர் சொல்றாரு, நீ துறவரம் ஏற்க முடியாது அர்ஜுனா. ஆனா நீ பட்டு இல்லாம செயல்பட முடியும். ஆனா நீ பலனை எதிர்பார்க்காம செயல்பட முடியும். அப்ப எப்படி செயலாற்றுது? அதுதான் அடுத்தது. கிருஷ்ணருக்காக செயலாற்று. கிருஷ்ண உணர்வுல செயலாற்று. அப்போ 3ஆம் அத்தியாயம் கர்மயோகம், 5ஆம் அத்தியாயம் நிஷ்காம கர்மயோகம். எப்படி பட்டுதல் இல்லாம கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுன்னு சொல்லி தர. 3ஆம் அத்தியாயத்துல கர்மத்தை எப்படி யோகமா பண்ணணும்னு சொல்ற. கர்மத்தை யோகமா செய்யறதுனால ஒருத்தர் அந்த வினையிலிருந்து மாட்டி தப்பிச்சுக்குவாரு. யஜ்ஞாதா கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாஜம். விஷ்ணுவோட திருப்திக்காக செயலாற்றம் படிச்சுக்கிட்டா சொன்னா, விஷ்ணுவோட திருப்திக்காக செயலாற்றும் போது ஒருத்தர் என்ன ஆகுறாரு? அந்த செயல் பண்ணி தப்பிச்சுக்கிறாரு. அப்படி செய்யாதவர் அதை மாட்டிக்க. அதனால செயற்கையான துறவு கிருஷ்ண அனுமதிக்கிறார். எக்ஸ்டர்னலா சரியான பயிற்சி எடுத்துன்னு துறவு வரணும். அதனால பிரம்மச்சரிய வாழ்க்கை ஆரம்பத்துல எல்லாருக்கும் பிரம்மச்சரிய வாழ்க்கை தான். மாணவர் வாழ்க்கை பிரம்மச்சரிய வாழ்க்கை. அப்புறம் ஒரு 25 வயது வரும்போது ஆன்மீக குருட்ட அனுமதி பெற்றுக் கொண்டு இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடைபிடிக்கலாம். அங்கேயும் செயல் உண்டு. செயலற்ற நிலையே கிடையாது. செயலற்ற நிலையே கிடையாது. ஆத்மாவுக்கு செயலற்ற நிலையே கிடையாது. ஆத்மாவுக்கு எப்பவுமே ஆத்மா செயல் பண்ணிட்டே இருக்கு. மனசு பாருங்க, மனசு ஒரு க்ஷணம் சும்மா இருக்கா? மனசு செயலாற்றிக்கிட்டே இருக்கு. மனசு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. மனது பாருங்க இயக்கிக்கிட்டே இருக்கு. இந்த ஜட உடல் உடல் ஓய்வெடுத்தாலும் மனது ஓய்வெடுக்கிறதே இல்லை. மனது இயங்கிக்கிட்டே இருக்கு. ஸ்தூல சரீரம் ஓய்வெடுக்குது, சூட்சும சரீரம் இயங்கிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் கனவெல்லாம் வருது, எங்கோ வானத்துல பறக்கிற மாதிரி, எங்கோ ஓடுற மாதிரி. சோ நகி கக்ஷித் அந்த மாதிரி ஜாது திஷ்டன்ய கர்மம். ஏன்னா ஒரு க்ஷணம் கூட ஜீவனால சும்மா இருக்க முடியாது. ஒரு க்ஷணம் கூட ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால செயலற்ற நிலை, செயலற்ற நிலை என்பது சாத்தியம் இல்லை. அதனால பிரபுபா சொல்வாரு, நிறைய சாமியார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இந்தியால, நான் துறவரம் போறேன்னு போவாங்க. ரிஷிகேஷ், ஹரித்வார், யமுனோத்ரி, கங்கோத்ரி, பத்ரிநாத் இங்கெல்லாம் போவாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் அங்க இருப்பாங்க. அவங்களால ரொம்ப நாள் தனியா உட்காந்துருக்கு. திரும்பி ஊருக்குள்ள நான் சமுதாய சேவை பண்றேன், மரம் நடுறேன், ரோடு வெட்டுறேன், மெடிக்கல் சர்வீஸ் பண்றேன், நான் சேவை பண்றேன். ஏன்னா சேவை பண்ற சுபாவம் எனக்கு ஒரு ஆத்மா செயல் பண்ணிட்டே, செயல் பண்ணாம ஆத்மால இருக்க முடியும். சோ கர்மத்தை யோகமா செய்யணும். அப்போ குடும்பஸ்தர் என்ன பண்றது? அவர் கேட்டாரு, ஒரு குடும்பஸ்தர் எப்படி செயலுடைய பலனை எதிர்பார்க்காம இருக்கிறது, எப்படி பற்று இல்லாம செயலாக்குறது? அப்போ அது அப்படி கிருஷ்ணருக்கு அர்ப்பணி. அதுதான் அடுத்தது நிஷ்காம கர்மயோகம். எப்படி செய்யக்கூடிய செயலை கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கிறது. பிரம்மன்யாதாய கர்மாணி சங்கம் லத்யா கரோதிய லிப்யதே நசபாபேன பத்ம பத்ரை பாமஸ். தாமரையிலே தண்ணீர் எப்படி ஒட்டுறது இல்லையோ அது மாதிரி ஒரு ஒரு பக்தர் எப்படி செயல்படணும். அவர் ஒரு தன்னுடைய கடமை, ஓகே நான் ஒரு குடும்பஸ்தன், எனக்கு மனைவி இருக்காங்க, எனக்கு கணவர் இருக்காங்க, எனக்கு குழந்தைகள் இருக்காங்க, எனக்கு பெற்றோர் இருக்காங்க. இதை செயற்கையா துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் இவங்களுடைய எப்படி கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுத்துறது, இவங்களை எப்படி கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுத்துறது, எப்படி இல்லற வாழ்க்கை கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ண. அதனாலதான் ரூப கோசாமி சிறந்த உதாரணம் பேசிட்டு. ரூப கோசாமி தன்னுடைய வருமானத்தை 4 பாகமா பிரிச்சார். 4 பாகமா பிரிச்சு ஒரு பாகத்தை தன்னுடைய பர்சனல் தேவைக்காக வச்சுக்கிட்டார். ஒரு பாகத்தை கிருஷ்ண உணர்வு பிரச்சாரம் பண்றதுக்கு கொடுத்துட்டார். இன்னொரு பாகத்தை தன் உறவினர்கள் நண்பர்களா கொடுத்தார். இன்னொரு பாகத்தை சேமிச்சு வச்சிருக்கார். இப்படி டிவைட் பண்ண 100% 50% கிருஷ்ண உணர்வு பிரச்சாரம் பண்றது. இதுதான் பிரபுபா சொல்வார். பிரபுபாதா பிரபுபாடி காலத்துல நிறைய பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் இருந்தாங்க. பிரபுபாத இயக்க தொடங்கும் போது இல்ல நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் தான், எல்லா இளைஞர்கள், ஆண்கள் பெண்கள்லாம். அமெரிக்கா, யூரோப்பிய கண்டங்கள்ல பிரபுபா பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய இளைஞர்கள் சேர்ந்தாங்க. அப்ப எல்லாம் ஜோடி ஜோடியா வருவாங்க, ஆண் பெண் எல்லாம். இந்த ஹிப்பிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹிப்பிகள் எல்லாத்தையும் விட்டாங்க.
எனக்கு குடும்பம் வேண்டாம், எனக்கு சொத்து வேண்டாம், வீடு வேண்டாம், தெருவில் இருப்பாங்க. ஆனா அப்போ அந்த பெண்களோட சங்கத்தை அவங்க விடல. ஒரு பெண் ஆணுடைய சங்கத்தை விடல, ஆண் பெண்ணுடைய சங்கத்தை விடல. ப்ரோபாட்ட வந்து ப்ரோபா கேட்பாரு, நீங்க 2 பேர் யாரு? 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்? எங்க நண்பர்களா, உறவினர்களா, யாரு? இல்ல எங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல. ஓகே, அப்ப நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுங்க. ஒண்ணு நீ அந்த பொண்ணோட சங்கத்தை விட்டுறணும், இல்ல கல்யாணம். அதான் வேதிக் வேத வேத கலாச்சாரம். ஒரு பெண்ணோட முறையாக திருமணம் செய்து கொண்டு வாழும், இல்ல அவள் அந்த பெண்ணிட்டு விலகி இருக்கு. அப்ப ஆன்மீக முன்னேற்றங்கிறது அப்படிதான். ஒண்ணு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கணும், இல்ல சன்னியாசம். ஆன்மீக முன்னேற்றம் வேணும், ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடையணும்னா ஒரு 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 ஆண்மகன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கிரகஸ்தரா இருக்கு. இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஒரு பெண்ணுடைய சங்கத்துல அறவே தவிர்க்கும். பாருங்க, 4 ஆசிரமத்துல 3 ஆசிரமத்துல பெண்களோட சங்கமே கிடையாது. பிரம்மச்சரிய ஆசிரமத்திலும் கிடையாது, சன்னியாச ஆசிரமத்திலும் கிடையாது, பனரப்பிரசத்திலும் கிடையாது. ஒன்லி ஒன் கிரகஸ்தாசிரமம் மட்டும் தான். அதுவும் வந்து கிருஷ்ண உணர்வு முன்னேற்ற அடைவு தான். இந்த சன்னியாசாஸ்திரம் ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முடியாதவங்களுக்காக கிரகஸ்தாசிரமம். அது எதனால? மனம் வந்து மனசுதான். மனம் வந்து நிலையா ஸ்திரமா இல்லை. மனைய ஸ்திரமா இல்ல, அதுக்குண்டான சங்கத்துல இல்ல. இப்படி மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது அவர் குருட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு கிரகஸ்தாசிரமம். அது மூலமா உடனே பிரபா சொல்றாரு, ஓகே நீங்க வந்து முன்ன வந்து பேச்சுலரா இருந்தீங்க, பிரம்மச்சரியா இருந்தீங்க, இப்ப நீங்க குடும்பஸ்தர் ஆயிட்டீங்க, இப்ப நீங்க பொருளீட்டுறீங்க, சம்பாதிக்கிறீங்க. அப்ப கர்மா, சம்பாதிக்கும் போது கர்மா வரும். இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் ஒருத்தர் சேல் பண்றாரு. அப்போ அவர் போய் சொல்லிதான். ஒரு கம்பெனில நான் செல்போன் கம்பெனி ஒர்க் பண்ண போனேன். எங்க முதலாளிட்ட போய் இந்த இந்த விலை வந்து 4000 ரூபாய் தான் வருது. 4000 ரூபாய் தான் வருதுங்க, அது 4000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னா நம்மள வேலைக்கு வச்சுக்குவாங்களா? இந்த 4000 ரூபாய் ப்ராடக்ட் வந்து 15,000 ரூபாய் சொல்லணும். அதுக்கப்புறம் ஏதாவது கம்மி பண்ணுங்களேன். சரி இருங்க, எவ்வளவு ஒரு ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா எங்க ஓனர்கிட்ட கேட்கிறேன். அவர் ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணுவார். 13,500 ரூபாய். 4000 ரூபாய் பொருள 13,500 ரூபாய். அப்ப கர்மா உண்டு. ஒரு வியாபாரத்துல உண்மை பேச முடியுமா? வியாபாரத்துல உண்மையே பேச முடியும். கத்திரிக்காயில இருந்து ஆரம்பிச்சு செல்போன் வரைக்கும் எங்கேயுமே உண்மை கிடையாது இல்லையா? வியாபாரம் செய்யறவங்க உண்மையா சொல்லி வியாபாரம் செய்யோ, நாங்க எந்த லாபம் சொல்லு, லாபமே இல்லைன்னு சொல்லுவாங்க. லாபமே எதிர்பார்க்கல, அதுவே பொய் தான். லாபம் இல்லாம எவனா ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க? லாபமே இல்லாம யாராவது வியாபாரம் செய்வாங்க? அப்புறம் எதுக்கு வந்து வியாபாரம் பண்ணணும் இல்லையா? சோ யாருமே லாபம் இல்லாம வேலை செய்யணும். இந்த சொல்றது பாருங்க, நாங்கெல்லாம் லாபமே இல்லாம கொடுக்குறேங்க, தர்ம பிரபு போல இருக்கு. அப்படிலாம் கிடையாது. குறைந்த லாபம் வேணா வச்சுக்கலாம். அதுவும் போராடிதான் குறைந்த லாபம். சரி போட்டோம், கஸ்டமரே வரல, இதாவது போட்டோம். 15,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது 14,000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கம்மி பண்ணிட்டேன். ரொம்ப பெருசா நஷ்டம் கொடுத்த மாதிரி. லாபத்துல 1000 ரூபாய் கம்மி பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். அது 10,000 ரூபாய் ஒரு லாபத்துல 1000 ரூபாய் கம்மி பண்ணி 9,000 ரூபாய் எடுத்துருக்கு. சோ இப்படி நம்ம வந்து பீப்பாலே சேவினும் பீப்பாலே சேவினும் கிருபன துரஜன சபல சுபல பலாகி. யாரோ புலன்பு அனுபவிக்கிறதுங்க, நான் போய் நாயா பேயா ஒழிக்கிறேன். ஏன் நானும் புலன்பு அனுபவிக்கிறேன்? எனக்கும் புலன்பு அனுப்பின்னு ஆசை, என் முதலாளிக்கு புலன்பு அனுப்பின்னு ஆசை. பிப்பலே சேவை கிருப்பனா துரஜன். கிருப்பனா நேற்று பேசிட்டு இருந்தோம். கிருப்பனா கிருப்பனானா யாரு? புலன்பத்தை விரும்புகிறவர். நான் இந்த உடலோட அடையாளப்படுத்திட்டு. துரஜனா, துர்ஜன். துர்ஜனா மோசமான ஆட்களெல்லாம் வேலை பார்க்கும். புலன்புமே பிரதானம் வாழ்றது போய் கையில காலில் விழுந்து, ஐயா எப்பயாவது சம்பளம் கொடுங்க, சம்பளம் சேர்த்தி கொடுங்க, சப்பல சுப்பல பலாகி. கொஞ்சம் பௌதிக ஆசைக்காக, கொஞ்சம் பௌதிக சுகத்துக்காக வேண்டி, கொஞ்சம் பௌதிக சுகத்துக்காக வேண்டி யார் காலையில போய் வளருங்க. ஏதேன யௌவன புத்திர பரிஜன இதேகி ஆசೆ ಪತಿತಿರೆ ಕಮಲ ತಲ ಜಲ ಜೀವನ ಡಲ ಮಲ ಭಜರು ಹರಿಪದ ನಿಧಿರೆ. ஏதேன யௌவன புத்திர பரிஜன். குழந்தை, மனைவி, சமுதாயம், இதெல்லாம் என்னது?
எதனை எப்பனா புத்திர பரிஜன. இப்படிதான் என் வாழ்க்கை போகுது. மனைவி, குடும்பம், சமுதாயம். என்ன ஆயிடுது கடைசியில? கமல தலஜல ஜீவன டலமல. இதுல எதுவுமே நிரந்தரம் இல்ல. தாமரை இலை தண்ணீர் மொட்டு மாதிரி நிற்கும். அந்த குளத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னு வச்சுங்க, டபான தண்ணி கீழே விழுது. எப்ப வேணா விழுது. திடீர்னு யாரோ குளத்துல இறங்குறாங்க, திடீர்னு யாரோ குளத்துல கல்லு தூக்கி போட்டாங்கன்னா இம்மிடியா ஆயிரம் அந்த மொட்டு கீழே விழும். அப்ப நிரந்தரம் இல்ல. தாமரை இலை தண்ணீர் ரெண்டு அர்த்தம் இருக்கு உண்மை. தாமரை இலை தண்ணீர் ஒண்ணு பட்டு இல்லாம இருக்கு, தண்ணி இலையோட ஒட்டல. இன்னொன்னு அது நிரந்தரம் இல்லை. ஒரு கல்லு தூக்கி போடுங்க, டப்புனு கீழே விழும். அந்த தண்ணி மொட்டு. ஹரே கிருஷ்ணா. அந்த தண்ணி மொட்டு மாதிரி நிக்குது இல்லையா? ஒரு கல்லை தூக்கி போட்டா அப்படியே அது கீழே விழுந்து நிரந்தரம் இல்ல. சோ இப்படி ஒரு குடும்பஸ்தர் என்ன பண்ணணும்? தன் மனைவி, பிள்ளைங்க, குழந்தைங்க, கணவர், இவங்க எல்லாம் கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்காக, கிருஷ்ண உணர்வுல பயன்படுத்துறதுக்காக, அவங்க கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைறதுக்காக, நாம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைறதுக்காக தான் அந்த இல்லற வாழ்க்கை. இல்லாட்டி இல்லற வாழ்க்கையில அர்த்தம் ஒண்ணும் இல்லை. இத்வாத பாதம் கிரகம் அந்த பூமம். இத்வாத பாதம் கிரகம் அந்த பூமம். வீடு இருண்ட கிணறு. இப்ப அது என்ன பண்ற? காட்டுக்கு போனது. என்ன கசிவு பார்த்து, என்ன கசிவு பார்த்து பிரகலாத் சொல்றாரு, ஓ என்ன கசிவோ, நீங்க அசுரலயே சிறந்தவர். அப்பான்லாம் சொல்லல, நீங்க அசுரலயே சிறந்தவர். தசாது மண்ணி அசுர வரிய தேங்கினான். சதா சமுத்தீனத்தியா அசத் கிரகா. இந்த வீடு நிரந்த உண்மை இல்ல, இந்த வீடு நிரந்தரம் இல்ல. அதனால இந்த வீடு ஒரு இருண்ட கிணறு. இங்க உட்காந்து என்ன பண்றீங்க? காட்டுக்கு போங்க, விருந்தாவனத்துக்கு போங்க. வனம் கதோய ஹரிமாஸ்ரய. விருந்தாவனத்துல போய் ஹரியோடைய தாமரை பார்த்து சரஞ்ச ஒரு நாமம் சொல்லு. அதனால இந்த கர்ம யோகா, கர்மயோகம் எங்க முடியுது? அது கர்மாவை யோகமா பண்ணி கிருஷ்ணனோட இணைக்கிறது. அப்போ அங்க அப்போ கர்மயோகம் பண்றவங்க இங்க வந்தாலும் வேறுமனே செயலை துறக்கிறதுனால அல்லது பற்றின்றி செயலாற்றுவதனால ஒருத்தர் கிருஷ்ணார போயிட முடியாது. ஓ அவர் ரொம்ப நல்லவங்க, அவர் ரொம்ப நல்லவரு, அவர் கர்ம யோகி, செயலே கர்மமே கர்ணா இருக்காரு, ரொம்ப நேர்மையா இருக்காரு, எல்லா தெய்வீகமான குணம் இருக்கு, யாரும் ஏமாத்தல, திருடல, பொய் சொல்லல, ரொம்ப நல்ல மனுஷனா வாழ்றாரு, வெரி குட், நல்ல விஷயம்தான். அந்த மாதிரி கலியுகத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நேர்மையானவருங்க, நியாயமானவருங்க, நல்ல தங்கமான மனுஷங்க, வெரி குட். அந்த மாதிரி கலியுகத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆமா ஆமா கரெக்ட் தாங்க. ஆனா என்னங்க, அவர் கிருஷ்ண பக்திக்கு வரலையே, என்ன பண்றது? அவர் புண்ணிய கர்மா அனுபவம். அதுக்கான அந்த நல்ல மனுஷனா வாழ்ந்ததுனால அவருக்கு இன்னொரு பிறப்புல நல்ல நல்ல ஒரு செல்வந்தர் குடும்பத்திலயோ அல்லது ஒரு அந்தனர் குடும்பத்திலயோ அல்லது மேலுலகத்திலயோ பிறப்பு கிடைக்கும். கிருஷ்ணாட போக முடியாது. ஏன்னா அது கிருஷ்ணாவோட கனெக்ட் ஆகுது. உங்களுடைய கர்மா கர்மத்தை யோகமா பண்ண கிருஷ்ணாவோட கனெக்ட் பண்றது. கிருஷ்ணாவோட கனெக்ட் பண்ண பல பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்காங்க. எங்க திருவிழான்னு வந்தாலும் அவர் பேரு தான் ஃபர்ஸ்ட் போய் அன்னதானம் பண்ணிடுவார். 10,000 பேர் 20,000 பேர் எவ்வளவு பேர் இருந்தாலும் வெரி குட் வெரி குட் அன்னதானம் பண்றாரு. நைஸ், வெரி நைஸ். ரொம்ப நல்ல விஷயம் தான். யார் இந்த காலத்துல பண்ணுவா? ரொம்ப நல்லதுங்க. ஆனா அது பிரசாதமா கொடுத்துருக்கலாம். கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதம். இல்லாட்டி வெறும் அன்னதானம் மட்டும் பண்ணா புண்ணியம். அன்னத்தை தானமா செய்தா புண்ணியம். பிரசாதம் கொடுத்தா அது புண்ணியம் கிடையாது, பாவம் கிடையாது. அது கிருஷ்ணருடைய கருணை விநியோகம். பிரசாத், கிருஷ்ண பிரசாத், பகவானை கருணை விநியோகம். சோ அதனால வெறும் கர்மயோகம் பண்ணா பத்தாது, கர்மயோகத்தை கிருஷ்ண உணர்வுல செய்யும். அதுதான் ஃபிஃப்த் சாப்டர் பகவத்கீதா. நிஷ்காம கர்மயோகா அல்லது கர்மயோகா அண்ட் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். பிரபா எவ்வளவு கரெக்டா டாபிக் கொடுத்துருக்காரு தலைப்பு. மூணாவது கர்மயோகம். ஒருத்தர் கேட்டாரு கிளாஸ்ல, பிரபு ரெண்டுலயுமே கர்மயோகம் இருக்கு, என்னது இது? மூணாம் அத்தியாயம் கர்மயோகம், 5ஆம் அத்தியாயம் கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன அர்த்தம்? வெறும் கர்மயோகம் பண்ணா மட்டும் போதாது, கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செய்யப்பட வேண்டும். கர்மயோகா அண்ட் கிருஷ்ண கான்சியஸ், அது நிஷ்காம கர்மயோகா. எந்த ஒரு பற்றுதலும் இல்லாம, எந்த ஒரு ஆசையும் இல்லாம வெறுமனே கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செய்யும். அதுதான் என்ன சொல்றது கடைசியா? போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்மாவாம் சாந்தி பிச்சதி. உண்மையான அனுபவிப்பாளர் கிருஷ்ணா.
எல்லா யாகங்களையும் தவங்களையும் அனுபவிப்பேன் கிருஷ்ணா. சுகிருதி எல்லாரோட உற்ற நண்பன் அவர் தான். சர்வபூதானம் சுகிருதம் சர்வபூதம். அவர் அவர் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சந்தோஷமா இருப்பார். ரைட். கர்மயோகா கிருஷ்ண உணர்வுல வரும்போதுதான் அந்த கர்மயோகம் முழுமையடையுது. சோ எப்படி பார்த்தாலும் சேம் பாயிண்ட் அதுதான். நேராகவோ அல்லது மறைமுகமாக இந்நிலை வரைக்கும் அந்த கிருஷ்ணாட்ட வந்துதான். பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு நீங்க என்ன செஞ்சாலும் பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வந்துதான், கிருஷ்ணாட்ட வந்துதான். சோ கர்மயோகம் பக்தி யோகத்துல தான் வந்து முடியுது. அதனாலதான் பகவத்கீதை ஒரு யோகாவும் ஒரு லேடருடைய ஒரு படி, ஏரியில நிறைய படியெல்லாம் இருக்கு. ஒரு படியை ஏறி பக்தி யோகங்கிற தளத்துக்கு வரும். கர்மயோகத்தில் செஞ்சு அதன் மூலமா கிருஷ்ணரை திருப்திப்படுத்தி பக்தி யோகங்கிற தளத்துக்கு வரும். ஞான யோகா சாஸ்திரம் விசாரணை பண்ணி கிருஷ்ணர் தான் முழுமை கடவுள் ஏத்துக்கணும். கிருஷ்ணர் முழுமுதல் கடவுள் ஏத்துக்கிற தளத்துக்கு வந்துதான். சோ சாஸ்திர விசாரணை பண்ண ஒரு ஞானி, ஒரு ஞான யோகி, ஞான யோகத்தை பயிற்சி பண்றவரு கிருஷ்ணர் தான் பரம சத்தியம், அவர் தான் பரம்பொருள் இடத்துக்கு வந்துதான். வாசுதேவ சர்வமேதி. சோ ஞான யோகம் பக்தியில தான் முற்று பெறுது. ஞான யோகமும் பக்தியில தான் முற்று பெறுது. சுகதேவ் கோஸ்வாமி ஒரு தன்னை உணர்ந்த பிரம்மம், சுக பிரம்மம், தன்னை உணர்ந்த ஆத்மா எங்க வந்து முற்று பெற்றது? பக்தி தொண்டுல. 4 குமாரர்கள் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் எங்க முற்று பெற்றாங்க? பக்தி தொண்டுல. சோ ஞானத்தை விருத்தி செய்து கொண்டு கிருஷ்ணருக்கு சரணாகதி பண்ணலன்னு சொன்னா அது வீணா போயிடும். ஏன்னா மறைமுகமா கிருஷ்ணன் போற மாதிரி பிரம்மத்துல போயிருக்கிறதோ பரமாத்மாவோட இணைவதோ. இந்த மாதிரி ஞான மார்க்கம் வந்து எங்க முடியுது? பக்தி மார்க்கத்துல முடியும். ஞானமும் பக்தி மார்க்கத்துல. அஷ்டாங்க யோகம், அந்த யோகமும் பக்தியில தான் முடியுது. அஷ்டாங்க யோகம். ஒரு அஷ்டாங்க யோகம் என்ன பண்றாரு? நேற்று பேசணும் கிளாஸ்ல. 8 விதமான யோக பயிற்சி பண்றாரு. யமா, நியமா, பிரத்யாகாரா, பிராணாயாமா, ஆசனா, தாரணா, தியானா, சமாதி. தியானா 7th ஸ்டேஜ் தியானா. அப்ப பாருங்க, அஷ்டாங்க யோகத்தோட 7ஆம் நிலை பக்தியில ஆரம்பம். அஷ்டாங்க யோகத்துல என்ன பண்றாரு? படிப்படியா ஒரு அஷ்டாங்க யோகி மனதை கட்டுப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி, உணவை கட்டுப்படுத்தி, தூக்கத்தை கட்டுப்படுத்தி, அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து முன்னேற்றம் அடைஞ்சு ஆசனாஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு தியானத்துல போறாரு. ஹரே கிருஷ்ணால வந்து உட்கார்ந்தோடனே கையில ஜபமாலை கொடுத்து தியானம் பண்ணிக்கிட்டாங்க ஹரே கிருஷ்ணா குரு. சோ அஷ்டாங்க யோகத்தோட 7ஆம் நிலை பக்தியில ஆரம்பம். பாருங்க, அஷ்டாங்க யோகத்தோட 7th ஸ்டேஜ் தியானா, பக்தியில ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஜப தியானம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம. ஆனா பிரச்சனை என்ன? நம்ம தான் ஜபத்தை தியானமா பண்றது இல்ல. ஆக்சுவலி ஜப தியானம், ஜபா மெடிடேஷன். ஆக்சுவலி ஜபா இஸ் மெடிடேஷன், ஜப தியானம். நம்ம என்ன பண்றோம்? ஜபத் மாலையை தள்ளி விட்டுறோம், உருட்டி விட்டுறோம், இல்ல தூங்கிடும். ஆனா ஜபத்தை தியானமா செய்யணும். அஷ்டாங்க யோகத்தோட 7th ஸ்டேஜ், அஷ்டாங்க யோகத்தின் 7ஆம் நிலை பக்தியின் ஆரம்பம். புரிஞ்சுக்கங்க பக்தி எவ்வளவு உயர்ந்தது. நம்ம புரிஞ்சுக்கணும் பக்தி தோண்டி எவ்வளவு உயர்ந்தது. எந்த இடத்துல வந்து பிரபா நம்மள உட்கார வச்சிருக்காரு. ஒரு அஷ்டாங்க யோகி 7வது நிலை அடையிறது, 8வது நிலை சமாதி. ஃபைனல் ஸ்டேஜுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி, ஃபைனல் ஸ்டேஜுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி அஷ்டாங்கத்துல தியானம், அது பக்தியில ஆரம்பம். சமாதி, அது பக்தியில ஒரு பக்தர் எப்பவுமே சமாதியில தான் இருக்காரு. கிளாஸ் கேட்கும் போது நாம ஜெபிக்கும் சமாதியில தூங்கிடு. அது இல்ல ஆக்சுவலி சமாதி. சமாதினா பகவான லைட்ஸ் இருக்கு. சமாதினா பகவான லைட்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் கூட கிருஷ்ணரை மறக்க முடியாத நிலைதான் சமாதி. நேற்று படிச்சோம் பகவத்கீதையில பிரபா எழுதியிருக்காரு, ஒரு நிமிடம் ஒரு வினாடி கூட கிருஷ்ணரை மறக்க முடியாத நிலை. கிருஷ்ண உணர்வில் பக்குவம் அறிந்தவர் அவர் சமாதி நிலையில் இருக்கிறார். சமாதி ஸ்டேஜ். அதனால ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அது வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலை, ஹை கிளாஸ். பக்தியோ ஹை கிளாஸ். நம்ம லோ கிளாஸா இருக்கிறதுனால இன்னும் டேஸ்ட் அனுபவிக்க முடியல. நம்மள லோ கிளாஸா இருக்கும், பக்தியோ ஹை கிளாஸ், உயர்ந்தது. சோ என்னுடைய ரஜகுண தம குணத்தினால, நான் தாழ்ந்த குணத்துல இருக்கிறதுனால, நான் கீழ்நிலையான ஆத்மா, வீழ்ந்த ஆத்மா இருக்கிறதுனால அந்த உயர்ந்த சுவை அனுபவிக்க முடியல. பட் மருந்து அதுதான், மருந்து அதுதான். உனக்கு அனுபவம் இல்லைனாலும் சொல்லிட்டே தான் இருக்கு.
அனுபவம் கிடைக்கல, என்னால உணர முடியல, அதே சொல்லிட்டு இருக்கணும். தென் ஒரு நாள் அது டேஸ்ட் வரும். ஸோ மனசை என்கேஜ் பண்ணணும் சாண்டிங்ல. வெறும் யந்திரமயமான ஜபத்தினால நம்ம உணர முடியாது கிருஷ்ணா. யந்திரமான சாண்டிங் மெஷின் மாதிரி துன்மிஸ் நான் பண்ணிட்டேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரி ராம் 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 ஹரி ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. அந்த மிஷின் ஆன் பண்ண சொல்லும் மந்திரம். சோ அப்படி எந்திரமயமான ஜபத்தினால நம்ம பக்கம் ஆக முடியாது. பட் ஆனா ஆகலாம், டைம் ஆகும். எந்திரமயமான ஜபத்தினால நம்ம அதோடைய பலன் கிடைக்கும். பட் கூடுதலா டைம் டைம் எடுத்துக்கும். மனசை என்கேஜ் பண்ண சாண்டிங். எப்படி மனசை என்கேஜ் பண்றது? அந்த ஜபம் பண்ணும் போது அந்த அர்த்தத்தை நினைக்கணும். மந்திரத்துடைய அர்த்தம். ஓ கிருஷ்ணா, என்னை எப்படியோ உங்க சேவையில் ஈடுபடுத்துங்க. ஓ கிருஷ்ணரே, என்னை எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. ஓ ராஜராணி, ஓ கிருஷ்ணா, என்னை எப்போ உங்க தாமரை பாத்திர ஒரு தூசியா வச்சுக்கோங்க. இதுதான் பாவம். இந்த பாவத்தை நம்ம வளர்த்துக்கலன்னு சொன்னா, இந்த பாவத்தை நம்ம கல்டிவேட் பண்ணலன்னு சொன்னா, இந்த பாவத்துல நம்ம ஜெபம் பண்ணலன்னு சொன்னா, சும்மா வெறுமனே எந்திரமயமான ஜெபம். மெக்கானிக்கல் சாண்டிங். மெக்கானிக்கல் சாண்டிங். சோ நம்ம சாண்டிங் மெக்கானிக்கலா இருக்கணும். ஜெபம் எந்திரமயமா இருக்கணும். ஜெபம் தியானமா இருக்கும். பாருங்க, அஷ்டாங்க யோகத்துடைய 7ஆம் நிலை பக்தியின் ஆரம்பம். பக்தியில ஆரம்பம். சோ ஞான யோகத்துடைய இறுதி பக்தியில ஆரம்பம். ஒரு ஞானி என்ன பண்றாரு? பற்பல பிரிவுகளுக்கு அப்புறம் வாசுதேவ சர்வமிதி இது படிச்சோம். பகுனாம் ஜென்மனா மந்தே ஞானம். பற்பல பிரிவுகளுக்கு அப்புறம் தான் ஒரு ஞானி என்ன நினைக்கிறாரு? வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். பக்தியில ஸ்டார்டிங்கே ஓர்ணமோ பகவதே வாசுதேவாய். புரிஞ்சா வித்தியாசம்? இப்ப ஞான யோகம் எங்க முடியுது? பக்தியில முடியுது. ஞான யோகத்துக்கு இறுதி பக்தியில ஆரம்பம். ஞான யோகத்துக்கு இறுதி பக்தியில ஆரம்பம். அஷ்டாங்க யோகத்துக்கு 7ஆம் நிலை பக்தியில ஆரம்பம். அப்ப பக்தி தொண்டு உயர்ந்தது. ஆனா முட்டாள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? பக்தி ஏதோ சென்டிமெண்ட் ஆகுதுன்னு நினைச்சிருக்காங்க. பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? யோகா பண்றது ஒரு பெரிய விஷயம். நாங்க யோகா கிளாஸ் போறோம், நாங்க மெடிடேஷன் தியானத்துக்கு போறோம். நீங்க என்ன கோயில்ல போய் உட்காந்துருக்கீங்க? நீங்க என்ன கோயில்ல போய் உட்காந்துருக்கீங்க? யோகா பண்ண வேண்டாம், தியானம் பண்ண வேண்டாம். ஆனா அவங்களுக்கு தெரியல, பக்தி டாப் மோஸ்ட். இந்த யோகா தியானம் மெடிடேஷன் எல்லாம் அங்கதான் முடியும். எல்லாம் இங்கதான். சோ நேராகவோ அது எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலை ஒருத்தர் கர்மயோகியோ ஞான யோகியோ அஷ்டாங்க யோகியோ அவர் எந்த காலத்துல சத்தியுகமோ சத்தியுகம் திரேதாயுகம் தாமிரகம் கலியுகம் எந்த காலமானாலும் சரி, எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, எந்த இடமானாலும் சரி, சொர்க்க ஆபவர்கள் நரகேசி நேராகவோ அது மறைமுகமாவோ பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வந்துதான் தேடிதான் எப்படியாவது இந்த இடத்துக்கு வந்துதான். சோ எல்லாரும் கிருஷ்ணரை தேடுறாங்க. ஒரு ஞானியும் கிருஷ்ணரை தேடுறாரு, ஒரு அஷ்டாங்க யோகியும். ஒரு ஞான யோகியும் கிருஷ்ணரை தேடுறாரு, ஒரு அஷ்டாங்க யோகியும் கிருஷ்ணரை தேடுறாரு. எல்லாரும் கிருஷ்ணரை தேடுறாங்க. மறைமுகமாவது நேரம் இடத்துக்கு வந்துதான். கிருஷ்ணாட்ட பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வந்துதான். அப்பதான் அது பர்ஃபெக்ஷன் ஆகுது. அந்த யோகா எப்போ பர்ஃபெக்ஷன் ஆகுது? கிருஷ்ண உணர்வுங்கிற தளத்துக்கு வரும்போது. கிருஷ்ண உணர்வுங்கிற தளத்துக்கு வரும்போதுதான் அது பர்ஃபெக்ஷன் ஆகுது. அது முழுமை அடையுது. அப்போ ஞானத்தினுடைய இறுதி நிலை ஒரு ஞானி பற்பல பிரிவுகளுக்கு அப்புறம் தான் ஒரு ஞானி வாசுதேவ சர்வமிதி வாசுதேவன் எல்லாத்துக்காரு. அது பக்தியில ஆரம்பம். ஞானத்தின் முடிவு பக்தியில ஆரம்பம். அஷ்டயோகத்துடைய 7ஆம் நிலை பக்தியில ஆரம்பம். கர்மயோகம் கிருஷ்ண உள்ள முடியும். அப்ப எந்த யோக முறை பார்த்தாலும் பக்திங்கிற தளத்துக்கு வரணும். பக்தி இந்த டாப் மோஸ்ட். இதுல என்ன வித்தியாசம்? பிரபுபாவுடைய கருணை எப்படி பாருங்க. பிரபுபாவுடைய கருணை பாருங்க. பிரபுபாவுடைய கருணை என்னன்னா, மற்ற யோகி எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா 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 ஏறி 20ஆவது தளத்துக்கு வர. ஒரு பில்டிங்ல 20th ஃப்ளோருக்கு போகணும். நம்ம இந்த மாதிரி ஊர்கள்லாம் அந்த மாதிரி பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது. இங்க பெங்களூர் சென்னை எல்லாம் போனீங்கன்னா 70ஆவது மாடி பிளாட்டு மேல இருக்கும். 20ஆவது மாடி, 22ஆவது மாடி, 50ஆவது மாடி, அப்படியே அடுக்கடுக்கா கட்டி வச்சிருப்பாங்க. சோ இதுக்கு லிப்ட் இல்லாம 20ஆவது தளத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். லிப்ட் இல்லாம 20ஆவது தளத்துக்கு போறது 20th ஃப்ளோருக்கு போகணும். 20ஆவது தளத்துக்கு போகணும். அப்ப லிப்ட் இருந்தா ஒரே செகண்ட்ல அப்படியே போயிடலாம்.
ஸ்டெப்லயும் போலாம், படியில ஏறி போலாம் 20வது தளத்துக்கு. ஆனா ரொம்ப கஷ்டம். ஆனா 20வது தளத்துக்கு வந்துதான் ஆகும். இப்போ ஒருத்தர் வந்து 20வது தளம் 20th ஃப்ளோர்ல ஒருத்தர் ஒரு பிளாட் வாங்கியிருக்காரு. ஒருத்தர் என்ன சொல்றாரு, சென்னையில சென்னையில ஏர்போர்ட்டுக்கு மிக அருகாமையில ஏர்போர்ட்டுக்கு மிக அருகாமையில அப்படியே நிலத்தை தோண்டுனா தண்ணி வந்துருன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க தோண்டவே வேண்டாம், மழை காலத்துக்கு தானா தண்ணி வந்துடும். நீங்க தோண்டதான் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டாரு ஒரு பெரிய புண்ணியவான். ஒரு பெரிய பாக்கியவன் என்ன பண்ணாரு, சென்னையில ஒரு பள்ளத்தாக்குல போய் ஒரு ஏரியில போய் அப்புறம் அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்ல வாங்கி ஒரு 20வது ஃப்ளோர்ல இருக்கிறாரு. நமக்கு இன்விடேஷன் அனுப்புறாரு, நீங்க வாங்க எங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு, நான் வந்து பிளாட் வாங்கியிருக்கேன். அவருக்கு வானமும் சொந்தம் இல்ல, பூமியும் நடுத்தரத்தில் நிற்கிறாரு பிளாட் வாங்கிப்பாரு. அப்ப இன்வைட் பண்றாரு, வாங்க எங்களுடைய பிளாட்டுக்கு வாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இந்த படிக்கட்டுல ஏறி போனாலும் அந்த பிளாட்டுக்கு போயிடலாம், லிப்ட்ல போனாலும் போயிடலாம். இது எதை நம்ம தேர்ந்தெடுப்போம்? எல்லாரும் கலியுகத்துல வந்து சோம்பேறிங்க தானே, எல்லாரும் லிப்ட்ல போகதான் பார்ப்போம், படிக்கட்டுல ஏறி போக யாரும் விரும்புவா? ஆனா அதுலயும் வந்துடலாம். படிக்கட்டு ஏறினாலும் 20வது ஃப்ளோருக்கு வந்துடலாம், லிப்ட்ல போனாலும் வந்துடலாம். ரோப்பா வந்து அப்படி லிப்ட்ல கூட்டு வந்துட்டாரு. ரோப்பா என்ன பண்றாரு, நீங்க கிருஷ்ணர் உணரணும்னா இந்த லிப்ட் இருக்கு வாங்க, லிப்ட்ல ஏறிக்கங்க, ஒரு செகண்ட்ல கொண்டு விட்டுரு. ஏன் படிக்கட்டுல ஏறி கஷ்டப்படுறீங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பா, கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா? நோ, ஸ்டெப் பை ஸ்டெப், டைரக்டா. ஸோ பக்தி வாஸ் டைரக்ட் ப்ராசஸ். ஸோ நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ, நேராகவோ அல்லது மறைமுகமா இந்நிலை வரைக்கும் தேடுவார் என்பது நிச்சயம். எப்படி போறது? எப்படி போறது? கூகுள் மேப் போட்டு தேடுறாங்க, எப்படி போலாம்? ஒரு நேரடியா கேட்டு கேட்டு போறாரு, ஒருத்தர் கூகுள் மேப்ல, ரெண்டுக்கு அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ மொத்தத்துல இந்த இடத்துக்கு வந்துதான். ஒருத்தர் வந்து சென்னைக்கு எப்படி போறது, போற வழியெல்லாம் கேட்கிறாரு, இப்படி போங்க, அந்த ரூட்ல போய் இந்த ரூட்ல போங்க. ஒருத்தர் வந்து கூகுள் மேப் போட்டு போறாரு, ஒருத்தர் வந்து டைரக்டா போறாரு, அவருக்கு வழி தெரியுது, டைரக்டா போறாரு. மொத்தத்துல 3 பேருமே சென்னைக்கு ரீச் ஆயிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துக்கு வந்துதான். டெஸ்டினேஷன் வந்து கிருஷ்ணா தான். சோ அதனால எந்த யோக முறை எடுத்துக்கிட்டாலும் அது பக்தியில தான் முற்று பெறுகிறது. ஸோ பக்தி இஸ் டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம். சிறப்பு. வேற என்ன இன்னைக்கு படிச்சது இல்ல? சோ அடுத்தது இங்க பாருங்க, பக்தி யோகத்தோட சிறப்பு என்னன்னு சொல்றாரு பிரபுபாத். சோ இதுவரைக்கும் நம்ம பேசினது, இதுவரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து மற்ற யோக முறையோட பக்தி யோகம் உயர்ந்தது. மற்ற யோக முறையோட பக்தி யோகம். ஏன் பக்தி யோகம் உயர்ந்ததுன்னா, பக்தி தோண்டி யார் வேணாலும் செய்ய முடியும். அது மிருகம், பறவை, யாராலும் இருக்கலாம். அது ஒரு பறவையா இருக்கலாம், ஒரு மிருகமா இருக்கலாம், இல்ல ஒரு கீழ்குளத்துல பிறந்தவரா இருக்கலாம். எல்லாத்துக்கும் சான்று இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. ஒரு பறவை போய் தியானம் பண்ண முடியாது, இல்லையா? ஒரு பறவை வந்து தியான யோகமோ அஷ்டாங்க யோகமோ பண்ண முடியாது. ஆனா ஒரு பறவை பக்தி செய்ய முடியும். நிறைய உதாரணம் இருக்கு. கருடர், ஜடாயு, ராமாவதாரத்துல ஜடாயு. ஜடாயு தன் உயிரை பணை வச்சு ராமருக்கு சேவை பண்ணார். ஜடாயு ஒரு பருந்து. சோ ஒருத்தர் பருந்தா இருந்தாலும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியும். யானை, கஜேந்திரன், யானை வந்து எப்படி தன்னை விடுவிச்சுக்க முடியும்? மிருக மிருக உடல்ல இருக்கிற ஒரு ஆன்மா எப்படி தன்னை விடுவிச்சுக்க முடியும்? மிருக உடல்ல இருக்கிற ஆன்மாவுக்கு தியான யோகம் எல்லாம் தெரியாது. மிருக உடல்ல இருக்கிற ஆன்மாவுக்கு பகவானுக்கு சேவை பண்ண முடியும். சோ கஜேந்திரன் பகவானுடைய அனுகிரகத்தினால அவர் பகவான் பிரார்த்தனை செய்யறார். குருவாயூர்ல கூட ஒரு யானை இருக்குது, கேசவம். இந்த யானை வந்து பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருந்தது. பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருந்தது. நீங்க குருவாயூர் கோயில்ல போனா ஃப்ரண்ட்ல அந்த யானையோட போட்டோ மாட்டிருப்பாங்க, கேசவனுடைய. ஏகாதசி விரதம். அந்த யானை கிருஷ்ணருக்கு சேவை, குருவாயூரப்பருக்கு சேவை பண்ணி பண்ணி அதுக்கு வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் குருவாயூரப்பருக்கு. உடம்பு ரொம்ப வயசாகி உடம்பு முடியல, ஜுரம் எல்லாம் வந்து உடம்பு உடலை விடக்கூடிய நேரத்துல இருக்கு. அதனால கேசவனால குருவாயூரப்பரை வந்து ஸ்ரீவலி பண்ணுவாங்க, அதாவது கோயிலை சுத்தி வருவாங்க. ஸ்ரீவலினா குருவாயூரப்பரை வந்து உற்சவமூர்த்தியை யானை மேல உட்கார வச்சு அந்த கோயிலை சுத்தி வருவாங்க. அந்த சர்வீஸ் வந்து இந்த யானை பண்ணிட்டு இருக்கு. கேசவன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேசவனால முடியாதுன்னு சங்கிலி போட்டு கட்டி வச்சுட்டாங்க. வேறொரு யானையை கூப்பிட்டு வராரு. வேறொரு யானையை கூப்பிட்டு வந்து குருவாயூரப்பருக்கு சேவை பண்ண வச்சு அந்த யானை பிளிரு, பிளிரி சங்கிலி அறுத்துட்டு ஓடிவேன். நான் தான் அந்த சர்வீஸ் பண்ணுவேன், என்னுடைய சேவை, எனக்கு உடம்பு முடியல நான் செய்வேன்னு
யானை வந்து அந்த அந்த சங்கிலி அறுத்துட்டு வந்து மண்டிக்கிட்டு நிக்குது குருவாயிருக்கும். அப்படியே சேவை பண்ணி இந்த உடலை விட்டு பாருங்க. மனித பிறவினால பகவானை சேவை பண்ணணும் பக்தி தொண்டு. ஈவன் அ டாக் கேன் டேக் பார்ட் இன் திஸ் மூவ்மெண்ட். பட் ரோபாட கிளாஸ்ல கேட்டீங்கன்னா the Krishna conscious movement is not an ordinary movement, it's a scientific movement. Even a dog can take part in this movement. சங்கீர்த்தனா ஈவன் ஒரு நாய் கூட இதுல கலந்துக்க முடியும். பக்தி துண்டு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. சைதன்யம் அப்படி கருணையால நாய்க்கு மோட்சம் கிடைச்சது பூரியில. சிவானந்த சேனன் கூட வந்துட்டே இருந்தது. கதை படிச்சு சிவானந்த சேனன் கூட வந்துட்டே இருந்தது. அது வந்து பூரியில வந்து மகாபிரபு பக்கத்துல உட்காந்துட்டு மகாபிரபு பிரசாத் தூக்கி போட்டாரு, இளநீ சாப்பிட்டு தூக்கி போட்டாரு. அதை சாப்பிட்டு அடுத்த நாள் நாய் காணும் கோலம் தான் அனுப்பிச்சிட்டேன். சோ யார வேணா இருக்கலாம். ஒரு பறவை, மிருகம், அது வந்து பருந்தா இருக்கலாம், இல்ல ஒரு யானையா இருக்கலாம், இல்ல ஒரு அணிலா கூட இருக்கலாம். அணில் அனுமான் வந்து வானர்கள்ல சேவை பண்றாங்க இல்லையா? பெரிய பெரிய பானை எடுத்து போடுறாங்க பாலம் கட்டிட்டு போறதுக்கு. அணில் பார்த்துட்டு இருந்தது, நான் ஏதோ சேவை பண்ணணுமே. அணில் போய் என்ன பண்ணிடுது, தரையில போய் பண்ணெல்லாம் உடம்புல ஒட்டிட்டு அந்த போய் உங்களுக்கு குளிக்கும். இந்த அனுமானுக்கு தொந்தரவா இருந்தது, வாழை தூக்கி போட்டார், அணில தூக்கி போட்டார். அணில் வந்து சேவை பண்ணிட்டு இருக்கும்போது அனுமான் சேவை பண்ணும்போது குறுக்கு ஓடுது, அணில் தூக்கி போட்டார். ஏன்னா அணில் போய் பிரபுட்ட கம்ப்ளைண்ட் பண்றது ராமர்கிட்ட, ஹனுமான் வந்து எனக்கு சர்வீஸ் பண்றதுக்கு அது தகுதி இல்லையா? நான் உங்களுக்கு சேவை பண்ணக்கூடாதா? ஒரு பக்தருடைய சேவை இன்னொரு பக்தர் தொந்தரவு பண்ணலாமா? ராமர்கிட்ட போய் கேட்க, அந்த அணில் போய் ராமர்கிட்ட கேட்க, ஓ ராமா, நான் உங்களுக்கு சேவை பண்ண எனக்கு தகுதி இல்லையா? என்னுடைய சேவையை வந்து ஹனுமான் தொந்தரவு பண்றாரு, இது தப்பு இல்லையா? ஓ அப்படியா, ஹனுமான கூப்பிட்டுவாங்க. கூப்பிடுங்க ஹனுமான், 2 அடி கொடுக்குறேன், 2 அடி கொடுக்குறேன். ஹனுமான் வந்து ராமர் கண்டிக்கிறாரு, ஹனுமான், நீ எப்படி சேவை பண்றியோ அதே மாதிரி அனுப்பி எனக்கு சேவை பண்ண, தொந்தரவு பண்ணாரு. ஹனுமான் என்ன பண்றாரு, ஓ இந்த அணில் போய் ராமர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அடி கொடுப்பாரு ராமன். சோ அப்ப ராமர் கையில அடி வாங்கல, அது ரொம்ப பாக்கியமாச்சு. அப்ப நீ போய் சொல்லு, ராமர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அந்த மாதிரி ஒரு அணிலா இருக்கலாம், ஒரு வானரமா இருக்கலாம், இல்ல ஒரு கஜேந்திரன் மாதிரி யானையோட உருவத்துல இருக்கலாம், ஜடாயு மாதிரி பருந்தா இருக்கலாம். சோ பகவானின் உன்னத அன்பு தொண்டில் கீட பக்ஷி மிருகானாம் ச ஹரோ சந்யஸ்தேதசா ஊர்த்வாமேவ கதிம் மன்யே கிம் புனர் ஞானினாம் நுணாம். பகவான் உன்னதமான அன்பு தொண்டில் முழுமையாக இருப்போமே ஆனால் புழுக்களோ, பறவைகள் அல்லது மிருகங்கள் கூட வாழ்வில் மிக உயர்ந்த பூர்ண நிலைக்கு உயர்த்தப்படும் என்று நிச்சயப்படுத்தப்படுகிறது. எனவே மனிதர்க்கிடையில் உள்ள தத்துவவாதிகளை பற்றி என்னவென்று சொல்வது? அடுத்தது என்ன சொல்றாரு, அதோட நிப்பாட்டல, அதுக்கப்புறம் மேலும் சொல்றாரு பாருங்க. எனவே பகவானின் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்கு முறையான தகுதியை பெற்றுள்ள மாணவர்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நன்னடத்தை கொண்டவர்களாகவோ அல்லது துர்நடத்தை கொண்டவராக இருந்தாலும், கல்வியுடையவர்களோ அல்லது முட்டாளாவோ இருக்கலாம், ஆழமான பற்று கொண்டவராகவோ அல்லது துறவிலாவோ இருக்கலாம், முக்தி பெற்றவர்களோ அல்லது முக்தி விரும்புவர்களாவோ இருக்கலாம். பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் திறமையற்றவர்களாக அல்லது திறமையுடையவராக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் பக்தி தொண்டை சரியான வழிகாட்டின் கீழ் நிறைவேற்றுவதன் மூலம் மிக உயர்ந்த நிலைக்கு உயர முடியும். தகுதி இருக்கோ இல்லையோ, பக்தி தொண்டை நிறைவேற்றணுங்கிற எண்ணம், பக்தி செய்யணும், கிருஷ்ணருக்கு நான் சேவை பண்ணுங்கிற எண்ணம் இருந்தா, சரியான வழிகாட்டுதல்ல உண்மையான தூய பக்தர் ஆன்மீகருடைய தாமரை திருப்பாத்து சரணடைந்து பக்தி தொண்டு செய்யும் போது அவங்க என்ன ஆகுறாங்க, நிறைவேற்றுவதன் மூலம் மிக உயர்ந்த நிலைக்கு உயரும். தூய பக்தி தொண்டுங்கிறதா மிக உயர்ந்த, தூய பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு உயர்ந்த. Then again Prabhupada explain பண்றாரு, அபிச்சேத சுந்தராச்சாரோ வஜதேவா மனன்னவா சாதுரேவ சமந்தவ்யஹ. ஒருத்தர் ரொம்ப மோசமா நடந்துட்டா கூட அவர் சாதுவா தான் நினைக்கும். என்ன இந்த பக்தர் அப்படி பண்றாரு, என்ன இந்த பக்தர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு எந்த பக்தரையும் குற்றம் காண. ஏன்னா அவர் பக்குவமானவரோ பக்குவம் இல்லாதவரோ, படித்தவரோ படிக்காதவரோ, அவர் பகவானுக்கு சேவை பண்றாருன்னா அவர் சாதுவா தான். கிருஷ்ணன் அப்படிதான் பாக்குறாரு. சாதுரேவ சமந்தம் அபிச்சேத துராச்சாரி. சுந்தராச்சாரினா ரொம்ப மோசமா நடந்துட்டா கூட, ஆக்சுவலி ஒரு பக்தர் மோசமா நடந்துக்க மாட்டார். ஒருவேளை பக்தியில பக்குவமாகாம, இல்ல கிருஷ்ணோட உள்ள முன்னேற்றம் அடையாம, இல்ல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலையும் ஏதோ ஒரு சூழ்நிலையால அவர் மோசமா நடந்துக்கிட்டாலும் ஒரு சாதுவாதம். அபிச்சேத சுந்தராச்சாரி சாதுரேவ சமந்தம்.
விஜய் திராசாரோ பஜதேமா அனன்னபா. அதனால எந்த பக்தியும் குற்றம் காட்டுறதோ குறை சொல்றது கூடாது. ஏன்னா அவர் சரியான பாதையில் இருக்காரு. ஒரு கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிட்டாருனாலே அவர் சரியான பாதையில் இருக்காரு. அதனால அவர்கிட்ட குற்றம் காணக்கூடாது, குறை காணக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. சோ கிருஷ்ண உறவுங்கிற தளத்துல ஒரு செயல்படுறதுனால அவர் சரியான பாதையில இருக்காரு. ஏன்னா கிருஷ்ணரை முழுமுக கடவுளை ஏத்துக்கிட்டு இருக்காரு. இந்த காலத்துல யார் ஏத்துட்டு இருக்கா? யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா பக்தர்கள் கிருஷ்ணரை முழுமுது கடவுளை ஏற்று இருக்கிறதுனால, அவர் சரியான பாதையில பயிற்சி பண்றதுனால, அவர் சில வேலை சந்தர்ப்பத்தினாலேயோ இல்ல மாயினுடைய கவர்ச்சியினாலேயோ இல்லது கவனக்குறைவினாலேயோ சில தவறு செய்ய நேரலாம். அப்படி நேர்ந்தாலும் அவரை நாம் குறை சொல்றதுக்கு குற்றம் சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு தகுதி கிடையாது. சாதுவா தான் பாரு. ஓகே, ஓட்டி ஏதோ பண்ணிட்டாரு, சரி பரவாயில்ல. அவர் ஆன்மீக குரு அவர் சரி பண்ணிடுவாரு. கிருஷ்ணா அவருக்கு இதயத்திலே பரமாத்மா இருக்காரு. சோ டெஃபினட்டா கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணுவார். உறுதியா, அது உறுதி. ஒரு பக்தர் பக்தி பாதை விட்டு விலக முயற்சித்தாலோ அல்லது விலகிட்டாலோ அல்லது ஏதாவது சமயத்துல வீழ்ச்சி அடைஞ்சாலோ அவர் கிருஷ்ணா விட மாட்டார். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. அடுத்தது க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா தசசாந்தி கச்சதி கௌந்தேய பிரதிஜானகி நவே பக்தம். வெகு சீக்கிரமா அந்த தர்மாத்மா, கிருஷ்ணா தர்மாத்மாங்கிறாரு. ஒருவேளை பக்தி பாதை விலகினாலும் கிருஷ்ணாவோட தர்மாத்மான்னு சொல்றாரு. வெகு சீக்கிரமாக அவர் பக்தியில நிலைப்பட்டுவாரு. அதுக்கான வாய்ப்பு கிருஷ்ணா கொடுப்பாரு ஆன்மீக குருடைய கருணையால். சோ ஆன்மீக குரு கிருஷ்ணரும் தான் கண்டிக்க முடியும். அவங்கதான் கேள்வி கேட்கலாம், அவங்கதான் குற்றம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அந்த பக்தரை திருத்தி ஆட்கொள்றதுக்காக. அதனால எந்த ஒரு பக்தியும் குற்றம் காட்டுறதோ குறை கண்டுபிடிக்கிறதோ புகார் சொல்றதோ கூட. ரைட். சோ அப்படி இருக்கும்போது மாம் விபாத விபாஷித்ய ஏபிஷு பாபயோனையா ஸ்திரியோ வைசஸ்ததா சூத்ராத் எபியாந்தி பராங்கிறது. அர்ஜுனா என்னை யார் வேணாலும் அடையலாம். பெண்கள், இழிவுலத்துல பிறந்தவங்க, வியாபாரிங்க. குப்ஜா குப்ஜா ஒரு கூனி பொண்ணு பாருங்க. இங்க சாஸ்திரத்துல சொல்றதெல்லாம் சும்மா வார்த்தையில சொல்லிடல, கிருஷ்ணா அதை நடைமுறையில காமிச்சிருக்க. இங்க சாஸ்திர வேத வாக்கியம், வேத வாக்கியம் பொய் இல்ல, வேத வாக்கியம் கட்டுக்கதை இல்ல, வேத வாக்கியம் கற்பனை அல்ல. கிருஷ்ணா அதை நடத்தி காமிச்சிருக்கிறேன். ஏன்னா கிருஷ்ணர் நடத்தி காமிச்சுதான் வேதத்துல இருக்கு. வேதத்துல சொல்றத கிருஷ்ணா செய்யற. சோ யார் வேணாலும் பக்தி செய்யலாம். ஆமா, ஜடாயு, ஜாம்பவான், அங்கதன் எல்லாரும் பக்தி பண்ணாங்க. யார் வேணா நடையலாம். குப்ஜா ஒரு ஊர் விழுந்த பொண்ணு. கம்சனுடைய பணிப்பெண்ணவோ, கம்சனுடைய சபையில அவருக்கு சந்தன தைலம் அரைச்சிட்டு போறான். கம்சனோட உடம்புல பூசுறதுக்காக ராஜாவுக்கு சந்தன தைலம் அரைச்சிட்டு போறான். அப்படி அந்த கூனி பொண்ணு சந்தன பேழை சந்தன பேழையை கையில வச்சுக்கிட்டு அப்படி போறா. எதுக்கால கிருஷ்ணர் பலராமர் வராங்க. கிருஷ்ணர் பலராமர் வடி. கிருஷ்ணர் பார்த்தா மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், தாமரை இதழ் போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல சீவஸ்தப்படி, கழுத்துல கௌசலப்படி, மஞ்சள் நிற பீதாம்பராணி, அப்படியே அழகா இருக்க, வசீகரிக்கிறார். பலராமர் பௌர்ணமி நிலவு போல இருக்கு. இப்படி கிருஷ்ணர் பலராமர் வராங்க. கிருஷ்ணர் பார்த்தோன்னே அவரோட அழகுல மயங்கினா குப்ஜா. கிருஷ்ணா கேட்டாரு, ஓ பெண்ணே, இந்த சந்தன தைலம் எனக்கு தரியா, எனக்கு உடம்பு பூசி விடுறியா? குப்ஜா கிருஷ்ணாவுடைய அழகுல மயங்கி அந்த சந்தன தைலத்தை கிருஷ்ணருக்கு அப்ளை பண்ண, கிருஷ்ணா உடம்புல பூசுற. கிருஷ்ணா என்ன பண்ணாரு, தன் கால் கட்டை விரலால அவர் காலை அமுத்திட்டு இந்த முட்டினால அவர் தாடையை தூக்கினார். அப்படியே அவர் அந்த பூனெல்லாம் போய் அவருக்கு எல்லாம் அழகான பொண்ணாயிட்டார். அழகான பொண்ணான அவர் கிருஷ்ணர் அப்படி கட்டி தழுவிக்கும். கிருஷ்ணருக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. கூட பலராமர் அண்ணா இருக்கு. அண்ணா முன்னாடி இந்த குப்ஜா கிருஷ்ணா விட மாட்டேங்கிற. ஓ கிருஷ்ணா, நீ என்னை விட்டு போக கூடாது, என் கூட வா, எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களோட சந்தோஷமா இருக்கு, நீங்க என்ன சந்தோஷப்படுத்துங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உங்களை. ஓகே, கிருஷ்ணா சொல்றாரு, ஓகே நான் வரேன். குப்ஜா மட்டும் இல்ல, 16,100 ராணிங்க கிருஷ்ணரால கவரப்பட்டாங்க. அவ்வளவு பேருக்கும் கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிட்டாரு. அது ராணிகளோ இல்ல இந்த குப்ஜா மாதிரி பொண்ணோ, யாரவன ஸ்திரியா, வைசியா, வியாபாரி. கிருஷ்ணர் அப்படி நடந்து போறாரு மதுரையில. மதுராபுரியில நடந்து போகும்போது
ஒரு சுதாபான்னு ஒரு ஃப்ளவர் கார்டன் பூ கட்டுறவர். அப்புறம் கிருஷ்ணரை பார்த்த உடனே ரொம்ப அழகான பூக்கள் எல்லாம் எடுத்து மாலையா தொடுத்து வந்து கிருஷ்ணருக்கு போட்டு விடுறாரு. சோ கிருஷ்ணர் சொன்ன, சுதாமா உன் வாழ்க்கையில தோல்வியே இருக்காதுங்க, நீ தோல்வி அடைய மாட்டேன். சோ யார் வேணா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம். ஒரு வியாபாரியோ அல்லது இடிக்குளத்துல பிறந்தவங்களோ, மிருகமோ பறவையோ. என்ன சொல்றாரு இங்க மேலும் பிரபாதா, ஒருவன் எல்லா விதமான பாவசீலில் முழுமையாக பற்றுக்கொண்டவனாய் இருப்பினும் அவன் சரியான வழிகாட்டுக்கு கீழ் பகவானின் உன்னத அன்புத்தோனை நிறைவேற்ற நேர்ந்தால் அவனை மகாத்மாவாக கருத வேண்டும். ஜெகாய் மதாய் வந்து ரொம்ப பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நித்யானந்தோட கருணையான முதல் தரமான பக்தரான மிருகாரி வேடன் நாரதுடைய கருணையால முதல் தரமான பக்தரான ரத்னாகர் வழிப்பறி கொல்லப்பனார் நாரதுடைய கருணையால முதல் தரமான பக்தர். சோ இப்படி ஒருத்தர் வந்து யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், இழிவடைந்த பெண்ணோ, புத்தியில் தாழ்ந்த தொழிலாளியோ, மந்த புத்தி உள்ளவனோ அல்லது இவர்களை விட கீழானவனா இருந்தாலும், கிரார குணாந்திர புலிந்த புலகஷா ஆவீர சுப்பா எவனா கஷாதையா. இந்த கிளாஸ் எல்லாம் வந்து சூத்திரனு கீழே பிராமணா, சத்ரியா, வைஷ்ய, சூத்ரா. பிராமணர்கள் முதல் தரமான வகுப்பை சார்ந்தவங்க, சத்ரிய 2ஆம் வகுப்பு, வைஷ்யம் 3, சூத்திரன் 4. இது வந்து குணத்தின் அடிப்படையில், தொழில் அடிப்படை, பிறப்பின் அடிப்படையில் இல்ல. இந்த சூதனு கீழே உள்ள கம்யூனிட்டி எல்லாம் இருக்காங்க, அவங்க தொழிலை வச்சு கிராட வேடர், காட்டுல வேட்டையாடக்கூடிய கிராட குணாந்திர புலிந்த புலகஷ ஆவீர சுப்பா யவனா, இவங்க எல்லாம் மனிதர்களே ரொம்ப பாவகரமான வாழ்க்கை வாழ்றவங்க. ஏன் அந்நேச்ச பாவேன, ஏன் அந்நேச்ச பாவேன சுத்தந்தி தஸ்மை பிரப விஷ்ணுவே நமகா. இந்த மாதிரி சூதனை காட்டிலும் கீழ்பிறவியில் இருக்கிறவங்க யவனர்கள், நேச்சர்கள். ரோபார் செஞ்சவங்கள நேச்சர்கள், மேற்கத்திய நாட்டுல நேச்சர்களா இருந்தவங்க, கொஞ்சம் கூடி கலாச்சாரம் இல்லாதவங்க, ஆனா முதல் தரமான பக்தரானாங்க. சைதன்யமாவு காலத்துல நிறைய யவனர்களா இருந்தாங்க, மூலாயர்கள் யவனர்கள். அவங்க எல்லாம் மகாபலி கருணையால முதல் தரமான பக்தராங்க. ஹரிதாஸ் தாக்கூர் பிறப்பால் ஒரு யவன குலத்தை சார்ந்தவர், ஆனா முதல் தரமான பக்தர். ரைட். சோ இப்படி கீழானவனா இருந்தாலும் பரமபதத்தை சென்றடைவதன் மூலமாக வாழ்வில் மிக உயர்ந்த பூர்ணத்தை அடைய முடியும். ஆனால் இதற்கு அவர் என்ன செய்யணும்? பகவானின் தாமரை பாதங்களில் மனப்பூர்வமாக சரணடைய வேண்டும், அல்லது பகவானுடைய தூய பக்தர் சரணை. ஒருவர் வாழ்வின் மிகுந்த பூர்ணத்துவ நிலைக்கு அழைத்து செல்வதற்கு ஒரே தகுதியாக இருப்பது சரணடைய வேண்டும் என்ற உண்மையான விருப்பம். நான் கிருஷ்ணரை சரணடையணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் யாரா இருந்தாலும் கிருஷ்ணரை ஏற்றுக்குவேன். கிருஷ்ணனை சரணடைய கூட விருப்பம் மட்டும் எனக்கு. கிருஷ்ணர் வந்து நம்ம விரும்புறவங்க மட்டும் தான் பாக்குறாரு, ஆர்வமா இருக்கிறவங்க மட்டும் தான் பாக்குறாரு. இமீடியட்டா கிருஷ்ணர் வந்து ரெஸ்பெக்ட் பண்றாரு. இத்தகைய உண்மையான விருப்பம் எழுப்பப்படவில்லை என்றால் அங்கு சுத்தம் அல்லது அசுத்தம், கல்வி அல்லது கல்வியற்றிலே ஆகியவற்றுக்கிடையே ஒரு வேறுபாடு இருக்கும். என்ன இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? சரணாகதி இல்லைன்னு சொன்னா எந்த பிரயோஜனம் இல்லை. அது சரணாகதி வந்து கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்றதுன்னா, நான் ஆன்மீக குருட்ட சரணாகதி. அப்படி ஆன்மீக குருட்ட சரணாகதி பண்ணி அவர்கிட்ட கேட்கறது, ஜபிக்கிறது, இந்த மாதிரி பக்தியோக நெறிமுறைகளை பின்பற்றது மூலமா ஒருத்தர் பக்தராக முடியும். எந்த மாதிரி பக்தரை சரணடையணும்? பகவானின் தாமரை பாதைகளிலிருந்து வினாடி நேரம் கூட அகலாதிருப்பவரை வைணவர்களையே மிகச்சிறந்தவர்கள் கருத வேண்டும். ஒரு செகண்ட் கூட பகவானை தாமரை பார்த்து மறக்காது. நம்மளால ஒரு செகண்ட் நினைச்சா பெரிய விஷயம். ஜஸ்ட் ஆப்போசிட். அது மாதிரி மறக்காத கூடிய பக்தருடைய தாமரை பாதங்களை நாம் சரணடைய வேண்டும். எல்லா புலங்களையும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். அம்பரீஷ் மகாராஜ் காலை வந்து கோயிலுக்கு நடந்து போறது, கையை சுத்தம் பண்றது, கண்களை பகவான் தரிசனம் பண்றது, காதை ஒரு புகழ் கேட்கறது, வாயை ஒரு புகழ் பாடுறது. இப்படி இதுல ஏதேனும் ஒரு புலன், ரொம்ப என்ன சொல்றாரு, இதுல ஏதேனும் ஒரு புலனை உறுதியா பண்ணா கூட நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் சொல்றாரு பாரு. இருக்கு என்ன சொல்றாரு, தமது புலன்களில் ஏதேனும் ஒன்றை பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்தும் பக்தருக்கு வெற்றி நிச்சயம். தனது புலன்களில் ஏதேனும் ஒன்றை வந்து பக்தியில முழுமையா ஈடுபடுத்தினா, முழுமையா ஏனோ தானோ அறகுறையால, தனது புலன்களில் ஏதேனும் ஒன்றை பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்தும் பக்தருக்கு வெற்றி நிச்சயம். அதனால நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கலாம், கிருஷ்ண உணர்வுல செயலாற்றலாம்.
எத்கரோசி யஜஸ்நாசி எச்சுகோசி ததாசிய என் தபஸ்யசி கௌந்தேய தத்ன. நம்ம எதையும் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நல்லா சம்பாதிக்கணும்னா அந்த அந்த பணத்தை வந்து கிருஷ்ணனுடைய செயலுக்காக பயன்படுத்தும். அப்புறம் நான் ஏதோ உணவு தயாரிக்கிறேன்னா அது பகவானுக்கு ஆஃபர் பண்ணேன். நான் ஏதாவது படைக்கிறேன்னா வீடு கட்டுறேன் கார் வாங்குறது கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணேன். ஸோ இப்படி நம்ம நம்ம எளிமையான வாழ்க்கை வாழணும். கிருஷ்ணருக்கு வந்து ப்ரோபோஸ் சொல்லுவார். ஒருத்தர் தனக்கு வீடு சிம்பிளா கட்டலாம், பகவானுக்கு பிரம்மாண்டமான கோயில் கட்டணும். வானுயர்ந்த கட்டடங்கள், பல அடுக்குமாறி கொண்ட வானுயர்ந்த கட்டடங்களை காட்ட ஒரு சிரமம் மேற்கொள்ளக்கூடாது. ஆனா கிருஷ்ணருக்காக கோயில் கட்டுறது ஒரு சிரமம் மேற்கொள்ளணும். அது வேர்ல்டு ரொம்ப எழுதி பார்ப்போம். எனவே பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்கு முறையான தகுதியை பெற்றுள்ள மாணவர்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நன்னடத்தை கொண்டவர்களாகவோ அல்லது துர்நடத்தை கொண்டவர்களாகவோ இருக்கலாம். கல்வி உடையவர்களாகவோ அல்லது முட்டாளாகவோ போய் படிச்சுட்டு சரி அது படிச்சிட்டோம். எனவே பகவானுடைய அன்பின் காரணத்தால் அவரால் படைக்கப்படும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவ்வுணவை பக்தர் உண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக அது பிரசாதமாக மீண்டும் அவரிடம் திருப்பிக் கொள்கிறார் என்று ரகுநந்தன் கதையில் படிச்சு. அதாவது பகவானின் பகவானின் தொண்டனாக இருப்பது, அதே உணர்வுடன் அமைதியான வாழ்வை மேற்கொள்வது, இதனால் இறுதியில் பரமபக்தி சென்றடையலாம். எப்படி பார்த்தாலும் இந்த தளத்துக்கு வந்துதான் பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு யாரா இருந்தாலும் பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வந்துதான் யாரா இருந்தாலும் கிருஷ்ணரை சரணடைஞ்சுதான் ஆகும். அது எந்த யோகத்தை பயிற்சி பண்ணாலும் சரி, அவர் எந்த ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி, இறுதியில கிருஷ்ணாட்ட வந்தார். அப்பதான் அது வந்து பர்ஃபெக்ஷன் ஆகும், முழுமை அடையும். இல்லாட்டி இல்லைன்னா கூட நேராவோ இல்ல மறைமுகமாவோ இந்த இடத்துக்கு வந்தாகும். கிருஷ்ணர் தான் தேடிட்டு இருக்காங்க, கிருஷ்ணர் தான் தேடுறாங்க. அது சில நேரடியா தேடுறாங்க, சில மறைமுகமா தேடுறாங்க. நமக்கு புரோபாடி கருணையால நேரடியான ப்ராசஸ், டைரக்ட் ப்ராசஸ். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. நம்ம இலக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம இலக்கு என்ன? கிருஷ்ண பிரேமம். நம்ம இலக்கு என்ன? தூய பக்தி தொண்டு. நம்ம இலக்கு என்ன? கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாத்தி அடைவது. ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீ பிரபுபாத் கி. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள்